அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடம்னால் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சுக்கிரன் 5ஆம் இடத்துல, அதாவது கும்பத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் இருக்குது, பெரிய விசேஷம். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள், சனி, ராகு, குருவினுடைய பார்வையில் எல்லாம் இருக்குது. அதை விட பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதனால் குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லக்கூடியது, சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது சொந்த ஊர்னால் உங்களுடைய மூதாதையர்கள் இருந்த கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் நீங்கள் இந்த எல்லை காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நிச்சயமாக போயிட்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த மாதம் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாதம் மாற்றங்கள்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறுறார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 2-7க்கு அதிபதி. துலாத்துக்கு 2-7க்கு அதிபதி. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா பணம் வருமானம் அதீதமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில்
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 21/2/2026 6 கிரகங்கள் அங்கே இருக்குது செவ்வாயோடு சேர்த்து. மிகப்பெரிய ஏற்றம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆனால் வக்கர குருவாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. படிப்பில் பிரச்சனைகள் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மேல் படிப்பு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதாவது 3/3/2026 உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் தேதி அன்றைக்கி சனியும் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையும், வேலையில் ஏற்றம் அமையும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். புதிய வேலை வரும். வேலையில் மாறுதல் வரும். வேலையில் ஏற்றம் வரும். ப்ரமோஷன் வரும். அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த கடனும் சுப செலவுகளை குறிக்கக்கூடிய கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய விஷயங்களை எடுக்க வேண்டாம், புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் இந்த ஒருவேளை அதுக்கு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச பால் அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதோடு பார்த்தோம்னா உங்களுடைய கோல்சாரம், அதாவது உங்களுடைய கோல்சாரம் நல்லபடியாக இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, இல்லை குருவாயூர் போய்ட்டு வாங்க. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸு, பெரிய அதாவது சூப்பர் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு, அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஆடை நெய்கிறவங்க, அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர இந்த மின்சார விளக்குகள், மின்சார ஒளி விளக்குகள், அதை தவிர ரிஃப்ளெக்டர்ஸு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தலையானால் 23/2/2025 25/2/2026 வரும். அதாவது 23/2/2026 25/2/2026 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது. இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றியான மாதமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10 உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசிநாதன் தான் 6ஆம் அதிபதி. அதனால் பார்த்தோம்னா தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடம் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது. இந்த மாதம் 5 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் பார்த்தடையானால் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில்
இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன். அது தவிர பார்த்தீங்கன்னா சனி, ராகு ஏற்கனவே இருக்கா. இந்த மாதத்தில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவரோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டுத் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதனால் அப்படி சொல்கிறோம்னா, இந்த மாதத்தில் 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அதனால் 7ஆம் அதிபதி 7க்கு 11 உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். அது தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்காருங்க சார். வக்கரமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது, அவரே ஸ்தான அதிபதியும் கூட. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனம் நிறைந்து, அதாவது தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய, மனம் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மன நிறைவு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி, அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அவரே 4ஆம் இடத்துக்கு 21/2/2026 போகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 6 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மனசில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மனசில் பாடம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன், அதாவது சனியும் சுக்கிரனும் இந்த மாதம் வந்து 3/3/2026 சுக்கிரனும் 6/3/2026 சனி பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டுத் தொழிலில் பெரிய அபாரமான வெற்றி கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. தந்தையின் உடல்நிலையில் ஒரு சிறு தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஒரு சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சில நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 26/2/2026 27/2/2024 வரலாம் உண்டான நாட்கள். இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்களாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வராது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் மாசி மகத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. அது தவிர வந்து சுமங்கலிகளுக்கு ஒரு 9 பேருக்கு வந்து வெத்தலைப்பாக்கு கொடுங்க. உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம், எல்லா விதமான மாற்றம் இந்த காலகட்டத்திலிருந்து, ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் முடியறது. அதனால் எல்லாவித ஏற்றங்களும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக உயர்வு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன்.